இன்றைய முக்கிய செய்திகள். மாஸ்கோவில் உக்ரைன் உளவுப்படை தொடர்ந்து வெடிகுண்டு தாக்குதல். அமைதி உடன்படிக்கைக்கான ஜெலன்ஸ்கி அழைப்பை ரஷ்யா ஏற்குமா? சத்தீஸ்கரில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு எதிராக சங் பரிவார் வன்முறை. மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் கும்பலை இரும்பு கரம் கொண்டு அடக்க ஸ்டாலின் வலியுறுத்தல். காற்று மாசால் பாதிக்கப்பட்ட டெல்லியில் 2 நாட்கள் கூட தங்க முடியாது. சுவாச கோளாறால் அவதிப்பட்டதாக நிதின் கட்கரி ஒப்புதல் வாக்குமூலம். கர்நாடகாவில் 17 பேர் பலியான கோர விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரணம் அறிவிப்பு. வணக்கம். அமைதி உடன்படிக்கையை ஏற்க உக்ரைன் அதிபர் முன்வந்துள்ள நிலையில் ரஷ்ய தலைநகரில் முக்கிய அதிகாரிகளை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல்களை உக்ரைன் உளவுப்படை தொடர்ந்து நடத்தி வருகிறது. நாட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர முடிவு செய்ததை எதிர்த்து அந்நாட்டின் மீது 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி ரஷ்யா போர் தொடுத்தது. இந்த போரை நிறுத்த முயற்சி எடுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். அதையடுத்து டிரம்ப் முன்வைத்த 28 அம்ச அமைதி ஒப்பந்தம் பின்னர் 20 அம்ச ஒப்பந்தமாக மாற்றப்பட்டது. அமெரிக்காவின் மியாமி நகரில் அமெரிக்கா உக்ரைன் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் அது குறித்த இறுதி விவரங்களை ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ளார். உக்ரைன் நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது, உக்ரைன் படைகளின் எண்ணிக்கை 8 லட்சமாக வரையறுப்பது, ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் பொருளாதார தடையை மீண்டும் அமல்படுத்துவது, உக்ரைன் வசம் உள்ள டான்பாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து படைகளை விலக்கிக் கொள்வது உள்ளிட்ட அம்சங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதற்கு ரஷ்ய தரப்பிலிருந்து இன்னும் பதில் கிடைக்கவில்லை. இந்நிலையில் உக்ரைனில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட உக்ரைன் பிரதமர் யூலியா ஸ்விரிடென்கோ, ஆக்கிரமிப்பாளரின் கருணைக்காக அன்றி நீதிக்காகவும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றும் உக்ரைன் மக்கள் பிரார்த்தனை செய்வதாக கூறினார். போர் முனையில் உள்ள உக்ரைன் ராணுவ வீரர்களும் வீடியோ அழைப்பு மூலமாக குடும்பத்தினருடன் உரையாடி கிறிஸ்துமஸை கொண்டாடினர். இதனிடையே மாஸ்கோவில் நேற்று சந்தேகத்துக்கிடமான வகையில் நடமாடிய ஒருவரை விசாரிக்க 2 காவல்துறை அதிகாரிகள் அணுகிய போது குண்டு வெடித்ததில் அந்த மூவரும் கொல்லப்பட்டனர். 2 நாட்களுக்கு முன் கார் குண்டு வெடிப்பில் ராணுவ பயிற்சி பள்ளி இயக்குநரகத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபனில் சர்வரோவ் கொல்லப்பட்ட இடத்திலேயே இந்த சம்பவமும் நடைபெற்றது. போர் குற்றவாளிகள் எனப்படுவோரின் விவரங்களை வெளியிடும் உக்ரைன் இணையதளம் சர்வரோவ் கொலையை உறுதி செய்துள்ள நிலையில் நேற்று நடந்த தாக்குதலுக்கு உக்ரைன் உளவுத்துறை பொறுப்பேற்றுள்ளது. 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ள உக்ரைன் போரில் ஈடுபட்ட ரஷ்ய ராணுவ அதிகாரிகள், போர் கைதிகளை சித்திரவதை செய்த ரஷ்ய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ரஷ்யாவின் போருக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் உள்ளிட்டோரை உக்ரைன் உளவுத்துறை குறிவைத்து தொடர்ச்சியாக கொலைகளை அரங்கேற்றி வருகிறது. உக்ரைன் பகுதிகள் மீது ரஷ்யாவும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரஷ்யா தரப்பு ஏற்குமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சங் பரிவார் அமைப்பினர் பிரபல வணிக வளாகத்தில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிய சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தின் படேடேவ்டா கிராமத்தைச் சேர்ந்த கிராம ஊழியர் ஒருவர் உயிரிழந்த தனது தந்தையின் உடலை தமது சொந்த நிலத்தில் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கும்பல் ஒன்று அவர் மதமாற்றம் செய்யப்பட்டார் என கூறி அந்த ஊரின் தேவாலயத்தை சேதப்படுத்தியது. பின்னர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடல் தோண்டி எடுக்கப்பட்டு கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டது. இதனிடையே சத்தீஸ்கர் மாநிலத்தில் அதிகமானோர் மதமாற்றம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டி இந்து அமைப்புகள் நேற்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தன. சில கடைகளே அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்குள்ள வணிக வளாகம் ஒன்று திறக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சங் பரிவார் அமைப்பினர் அந்த வணிக வளாகத்தில் கிறிஸ்துமஸை வரவேற்கும் விதமாக அமைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் குடிலை அடித்து நொறுக்கி கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் சாண்டா கிளாஸ் பொம்மைகளை தூக்கி எறிந்து முழக்கம் எழுப்பினர். 80 பேர் கொண்ட கும்பல் ஹாக்கி மட்டைகள், இரும்பு கம்பிகளுடன் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்த வணிக வளாக ஊழியர்கள், தாக்குதலுக்கு முன் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அந்த கும்பல் கேட்டதாக கூறினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், சிறுபான்மையினர் மீது தாக்குதல் என்பதை நல்லிணக்கத்தை விரும்பும் நாட்டு மக்கள் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணையிருப்பதில்தான் பெரும்பான்மையினரின் பலமும் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், பெரும்பான்மை என்ற பெயரில் சில வலதுசாரி வன்முறை கும்பல்கள் தாக்குதல்களிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது, அதுவும் பிரதமர் திரு மோடி கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கும் போதே ஈடுபடுவது நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியையே கொண்டு சேர்க்கும் என்று கூறியுள்ளார். மணிப்பூர் கலவரங்களை தொடர்ந்து இப்போது ஜபல்பூர், ராய்ப்பூர் மற்றும் பிற இடங்களிலும் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் என்பதை ஏற்க முடியாது என்று திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் 74% அதிகரித்திருப்பதாக சொல்லப்படும்
புள்ளி விவரங்கள் எதிர்காலம் எதிர்நோக்கியுள்ள ஆபத்துகளை உணர்த்துவதாக அவர் எச்சரித்துள்ளார். மதத்தின் பெயரால் நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் கலவர கும்பல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது நம் அனைவரது பொறுப்பு என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். காற்று மாசு பிரச்சினை காரணமாக தலைநகரில் ஒருவரால் 2 நாட்களுக்கு மேல் தங்க முடியாது என மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி பேசியிருப்பது விவாத பொருளாகியுள்ளது. நாட்டிலேயே காற்று மாசு மிகுந்த நகரமாக டெல்லி மாறியுள்ளது. இதனால் சுவாச கோளாறு, மூச்சு திணறல், தோல் நோய் போன்ற பாதிப்புகளால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். வட மாநிலங்களில் குளிர்காலத்தில் கடும் பனிப்பொழிவு இருக்கும். ஆனால் டெல்லியில் பனியுடன் காற்று மாசும் சேர்ந்து புகை மூட்டத்துடன் காணப்படுகிறது. எதிரில் வருபவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத நிலையில் பள்ளிகள் இணைய வழியில் கற்றுக் கொடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அலுவலகங்களிலும் 50% மட்டுமே வருகை தர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்த நிலையில் டெல்லி பாஜக அரசு இந்த விஷயத்தில் அக்கறை காட்டவில்லை என்று பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அண்டை மாநிலங்களில் விவசாய கழிவுகள் எரிக்கப்படுவதால் புகை மூட்டம் ஏற்படுவதாக முன்னர் கூறப்பட்ட நிலையில் தற்போது விவசாய கழிவுகள் எரிக்கப்படாத போதும் புகை மூட்டம் ஏற்படுவது ஏன் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். காற்றின் தரக்குறியீடு நாளுக்கு நாள் மோசமாகி வரும் நிலையில் டெல்லியில் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் திரு நிதின் கட்கரி தாம் தலைநகரில் 2 நாட்கள் தங்கி இருந்ததற்கே சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்பட்டதாக கூறினார். मैं 2 दिन मुश्किल से रहता हूं, इन्फेक्शन हो गया. ये दिल्ली पूरा प्रदूषण से त्रस्त क्यों है? मैं ट्रांसपोर्ट मंत्री हूं, 40% हमारे कारण होता है. பெட்ரோல் டீசல் வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துவதே காற்று மாசு அதிகரிக்க காரணம் என்ற திரு நிதின் கட்கரி எரிபொருள் இறக்குமதிக்காக 22 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக கூறினார். இது என்ன விதமான தேசபக்தி என்று கேள்வி எழுப்பிய அவர் இதனை குறைத்து மின்சார வாகனம் போன்ற மாற்று வழிகளை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். டெல்லி காற்று மாசு தொடர்பாக அண்டை மாநிலங்களையும் முந்தைய ஆம் ஆத்மி அரசையும் பாஜக குற்றம் சாட்டி வரும் நிலையில் அந்த கட்சியைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் ஒருவரே டெல்லியில் 2 நாட்கள் கூட தங்க முடியாது என்று கூறியிருப்பது பேசு பொருளாகியுள்ளது. கர்நாடகத்தில் 17 பேர் பலியான பேருந்து விபத்து குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சித்ரதுர்கா மாவட்டம் ஜவனகொண்டனஹள்ளி அருகே இன்று அதிகாலை 32 பயணிகளுடன் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர் திசையில் வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பை தாண்டி வந்து பேருந்து மீது மோதியது. லாரி மோதிய வேகத்தில் பேருந்தின் எரிபொருள் டேங்கில் தீப்பிடித்ததால் பேருந்தும் லாரியும் தீப்பற்றி எரிந்தன. பேருந்து பயணிகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததால் பலரும் உடனே வெளியேற முடியவில்லை. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநரும் அவரது உதவியாளர், பேருந்து பயணிகள் என 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். லாரி ஓட்டுநர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. கிறிஸ்துமஸ் நாளில் ஏற்பட்ட இந்த கோர விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே எதிரே வந்த லாரி கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் வந்ததை அறிந்தும் அருகில் வேறு வாகனங்கள் சென்றதால் தன்னால் விலகிச் செல்ல முடியவில்லை என்று உயிர் தப்பிய பேருந்து ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு மோடி, கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு காரணம் கண்டறியப்படும் என்று திரு சித்தராமையா கூறியுள்ளார். மாநில அரசு சார்பில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என வரும் 4ஆம் தேதி வரை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களை நோக்கி மக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். மலைகளின் இளவரசி எனப்படும் கொடைக்கானலில் நிலவும் உறைபனியையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மக்கள் சாறை சாறையாக வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் கொடைக்கானலில் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடும் உறைபனி காரணமாக திரும்பும் திசையெல்லாம் புல்வெளிகள், மரம், செடி கொடிகள் என அனைத்தின் மீதும் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளித்தது. இதை பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் படம் எடுத்து மகிழ்ந்தனர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சீசன்ல வந்திருக்கோம், மே மாசம் வந்திருக்கோம், பட் டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். முக்கியமா அந்த ஸ்னோஃபாலை பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப ஹாப்பி. நல்லா இருந்துச்சு கிளைமேட். மார்னிங் எழுந்ததுல இருந்தே பார்க்குறோம். ரொம்ப அந்த ஸ்னோஃபால்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. சில்லாக தான் இருக்கு, நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. ஸோ ஃபால்ஸுக்கு வந்திருந்தோம். அடுத்து இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கு. பட் கிளைமேட் இஸ் வெரி குட். என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. நல்ல குளிரா இருக்கு. வெயில் அடிச்சால் அது தெரியாத அளவு நல்ல குளிரா இருக்கு. உதகை தாவரவியல் பூங்கா முழுவதும் மனித தலைகளாக காட்சியளித்தது. இலை பூங்கா, இந்தியா, தமிழ்நாடு வரைபடங்கள் உள்ளிட்டவற்றை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.
கண்ணாடி மாளிகையில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களின் முன்பு நின்று அவர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதமான சூழலில் குடும்பத்துடன் விடுமுறையை கழிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பள்ளி மாணவர்கள் தெரிவித்தனர். ஹாலிடேங்களுக்கு வந்தேன். இங்கே கிளைமேட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கிளாஸ் ஹவுஸு, பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப இந்த லீவை என்ஜாய் பண்ணுறேன். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களை இணைக்கும் எல்லையாக உள்ள கூடலூர் பகுதிக்கு வரும் வெளி மாநில வாகனங்களுக்கு நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பசுமை வரி விதிக்கப்படுகிறது. கேரள வாகனங்கள் நாடுகாணி சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டு வரி வசூலிக்கப்படுவதால் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை உருவாகியுள்ளது. இதனிடையே நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கடலில் நீராடி மகிழ்ந்தனர். சிலர் ஆபத்தை உணராமல் ஆழமான பகுதி வரை சென்று குளித்ததால் அவர்களை ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் எச்சரித்தனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 20 நாட்களே உள்ள நிலையில் கும்பகோணம் அருகே வெல்லம் தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. சர்க்கரை பொங்கல் தயாரிக்க அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், நாட்டு வெல்லம் ஆகியவற்றை மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருவிடைமருதூர் அருகே கிளிமங்கலம், கொண்டசமுத்திரம், கன்னாரக்குடி ஆகிய பகுதிகளில் வெல்லம் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இரவு பகலாக தயாரிக்கப்படும் வெல்லத்தை அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரும் வியாபாரிகள் வாங்கிச் செல்வதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். 1 டன் கரும்பில் சாறு பிழிந்தால் 100 கிலோ அளவிற்கு வெல்லம் கிடைப்பதாக அவர்கள் கூறினர். கொண்டசமுத்திரம், கன்னார்குடி இந்த கிராமத்திலும் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 ஆலகொட்டை கரும்படிக்கிற தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அச்சு வெல்லம், பேட்டை வெள்ளத்தோட இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ரொம்ப பேர் விரும்பி இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி தெரியாமல் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெள்ளத்தை பொங்கலுக்காக இப்போ நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் சார். பொங்கல் ஒரு 15 நாள் இருக்கிறதுனால ராவம் மூலமாக அடித்தாதான் அந்த ஆர்டர் நாங்கள் கொடுக்க முடியும். மயிலாடுதுறை, கும்பகோணம், ஜெயங்கொண்டம், அரியலூர், காட்டுமன்னார்குடி இங்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. நாங்கள் அவங்களுக்குலாம் கொண்டு சேல்ஸ் பண்ணிட்டு வரோம் சார். இந்த பொங்கல் சீசன் அதிகமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது மக்கள் மனதில். நாட்டு வெல்லம் தான் வேணும்னு சொல்லி ரொம்ப பேரும் நமக்கு இங்கே கொட்டாயிலே வாங்கிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் 70 ரூபா 75 ரூபா வரையும் இந்த ரேட்டு இங்கே கொடுத்துட்ருக்கோம் சார். நாங்கள் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது சார் இந்த வருஷம் பொங்கலுக்கு. 1 கிலோ வெல்லம் 70 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் நாட்டு வெல்லத்திற்கு மக்களிடையே வரவேற்புள்ளதாகவும் வெல்லம் தயாரிப்பவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு தங்களுக்கு தேவையான அளவிற்கு ஆர்டர்கள் கிடைத்திருப்பதாகவும் சர்க்கரையிலிருந்து மக்கள் தற்போது நாட்டு வெல்லத்திற்கு மெல்ல மெல்ல திரும்பி வருவதால் தங்கள் தொழில் லாபத்துடன் நடைபெறுவதாகவும் அவர்கள் கூறினர். இனி வருவது செய்தி துளிகள். பாஜக ஆளும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அதிகாரிகளின் வீடுகளுக்கு மின் விநியோகத்தை துண்டித்த காங்கிரஸ் எம்எல்ஏ மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஹரித்வார் மாவட்டம் ஜப்ரேரா தொகுதியில் கடந்த சில வாரங்களாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. இதனால் கோபமடைந்த எம்எல்ஏ திரு வீரேந்திர ஜதி மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் விவேக் ராஜ்புத் வீடு அருகே உள்ள மின்கம்பத்தில் ஏறி அவரது வீட்டுக்கான மின் இணைப்பை துண்டித்தார். மேலும் தலைமை பொறியாளர் அனுபம் சிங், செயற் பொறியாளர் வினோத் பாண்டே ஆகியோர் வீடுகளுக்கும் மின் இணைப்பை எம்எல்ஏ துண்டித்தார். நூதன போராட்டம் நடத்தி மின்வெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திரு வீரேந்திர ஜதி மீது மின்சாரத்துறை சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் 2 நாள் கள ஆய்வு பயணம் மேற்கொள்ள உள்ளார். நாளை கள்ளக்குறிச்சியில் 139 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் 13.86 ஏக்கர் பரப்பளவில் 8 தளங்கள் கொண்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட 1773 கோடி ரூபாய் மதிப்பிலான 2559 முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் திறந்து வைத்து 62 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 2,16,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். நாளை மறுநாள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறும் அரசு விழாவில் 2095 கோடி ரூபாய் மதிப்பிலான 314 முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைக்கும் முதலமைச்சர் 46 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 2,66,000 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த மாண்டியா அல்லது பெங்களூரு தெற்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் வழங்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. மைசூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார், மேகதாது திட்ட பணிகள் தொடர்பான அனைத்து விவரங்களும் 2 மாதங்களில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என கூறினார்.
இந்தியா உள்பட உலக நாடுகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி வேளாங்கண்ணி, சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, நெல்லை, தூத்துக்குடி உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகளில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தொழுவத்தில் இயேசு பிறந்ததை சித்தரிக்கும் குடில்கள், வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரங்களும் தேவாலயங்களில் வைக்கப்பட்டிருந்தன. கேக் வெட்டி பண்டிகையை கொண்டாடிய கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். கேரளாவில் ஆலப்புழா, கோட்டயம் பகுதிகளில் பறவை காய்ச்சல் பரவல் காரணமாக எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ள சோதனை சாவடிகளில் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்து கிருமி நாசினி தெளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சபரிமலை சென்று திரும்பும் பக்தர்கள் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுகுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கோழி பண்ணைகளில் கோழிகளுக்கு உரிய தடுப்பூசி செலுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் இறைச்சி கடைகளில் உயிரிழந்த கோழிகளை வாங்கி விற்பதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் அதற்கான கால்கோழி விழா இன்று நடைபெற்றது. அடுத்த ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை ஜனவரி 3ஆம் தேதி நடத்த கிராம மக்கள் அனுமதி கேட்டுள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வெண்மணி கிராமத்தில் 1968ஆம் ஆண்டு கூலி உயர்வு கேட்ட விவசாய தொழிலாளர்கள் 44 பேர் ஒரே குடிசையில் வைத்து எரித்து கொல்லப்பட்டதன் 57ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று வெண்மணி நினைவு தூணுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு பே. சண்முகம், நாகை எம்பி திரு வை. செல்வராஜ் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விவசாய சங்கங்களும் நடத்திய போராட்டம் காரணமாகத்தான் இன்று தஞ்சை மாவட்டத்தில் சாதிய பாகுபாடுகள் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். இலங்கை கடற்படை கைது செய்த அனைத்து தமிழக மீனவர்களையும் உடனே விடுவிக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 22ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படை கைது செய்து வவுனியா சிறையில் அடைத்துள்ளதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்திய அரசு பல்வேறு உதவிகளையும் செய்து வருவது தார்மீக கடமைதான் என்று குறிப்பிட்டுள்ள திரு ராமதாஸ், அதே நேரம் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மதுரை விமான நிலைய ஓடுதள பாதையில் பறவைகளின் இடையூறை தடுக்கும் வகையில் புதிதாக அமைக்கப்பட உள்ள நவீன கருவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார், விமான நிலைய இயக்குநர் திரு முத்துக்குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். ஓடுதள பாதையின் இருபுறமும் பொருத்தப்பட உள்ள இந்த கருவிகள் எழுப்பும் ஒலியால் பறவைகள் அந்த பகுதிக்குள் வருவது தடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னர் வெடி வெடித்து பறவைகள் வருவது தடுக்கப்பட்டது. தேயிலை பயன்படுத்தாத மூலிகை அல்லது தாவர பானங்களை தேநீர் என்று குறிப்பிடக்கூடாது என மத்திய உணவு கட்டுப்பாட்டுக் கழகம் உத்தரவிட்டுள்ளது. தேயிலையில் தயாரிக்கப்படாத எந்த பானத்திற்கும் டீ என பெயர் வைக்கக்கூடாது என அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. ஹெர்பல் டீ, ஃப்ளவர் டீ என்ற பெயர்களில் தேநீர் விற்கவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு ஆந்திர அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அறுவை சிகிச்சையில் முறையாக பயிற்சி பெற்ற முதுநிலை ஆயுர்வேத மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம் என தெரிவித்துள்ள ஆந்திர அரசு, பழங்கால இந்திய மருத்துவ முறையையும் நவீன மருத்துவ முறையையும் ஒருங்கிணைக்க முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது. மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்திலிருந்து 2009ஆம் ஆண்டில் 22 பேருக்கு போலி பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது தொடர்பான வழக்கில் உதவி பாஸ்போர்ட் அதிகாரி கீதாபாய்க்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மதுரை மாவட்ட சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களில் 4 பேருக்கு 4 ஆண்டு தண்டனையும் தலா 80,000 ரூபாய் அபராதமும், கீதாபாய் உள்ளிட்ட 3 பேருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையுடன் 70,000 ரூபாய் அபராதமும் மற்றும் 2 பேருக்கு தலா 2 ஆண்டு சிறை தண்டனையுடன் 40,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 1% குறைவாக பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை இயல்பாக 433.1 மில்லிமீட்டர் பொழியும் நிலையில் தற்போது 427.2 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட 8% குறைவாக பெய்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,02,560 ரூபாயாகவும் 1 கிராம் 12,820 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 245 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைதி உடன்படிக்கையை ஏற்க உக்ரைன் அதிபர் முன்வந்துள்ள நிலையில் ரஷ்ய தலைநகரில் முக்கிய அதிகாரிகளை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல்களை உக்ரைன் உளவுப்படை தொடர்ந்து நடத்தி வருகிறது. சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் உள்ள வணிக வளாகத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சங் பரிவார் அமைப்பினர் வன்முறையில் ஈடுபட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காற்று மாசு காரணமாக டெல்லியில் 2 நாட்களுக்கு மேல் தங்க முடியாது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசியிருப்பது விவாத பொருளாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.